தம்பி மை செட்டு உங்கள்கிட்ட பேச என்ன அப்படி வச்சுங்க ஐயா. அது மை செட்டா இல்ல பெட்டி கிடையா? வேணும்னா அதை அசைச்சு குடி கொண்டு போங்க. போ என்னப்பா கொஞ்சம் மேடைக்கு வாங்க, மேடைக்கு வா. மாடு புடிமாடு தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை தமிழுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய லோக்கல் டாஸ்மாக் காலை காலையும் சிறப்பான வீரர்கள் லாசுவா கோமணி பொழந்து ஓச்சு. நீ வர்றதுக்குள்ள வளகாப்பு ஓட்ட உங்களை பிள்ளை ஊத்திட்டு வந்துருவான். வா இங்க வா, எல்லாரும் அமைதியா. தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறேன் சிங்கம்? இங்க பேசு. மைக்கை கண்டுபிடிச்சது பெரியப்பா. அதனாலதான் அந்த மைக்கை தொடாமல் இந்த தமிழனா பிறந்ததுக்கு நீ பெருமை அடைகிறாயா என் பெரிய தாமையனே? தம்பி பாடியை தூக்கி கொண்டு வாடா. முடிஞ்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் வரும்போது உன்னை வேற மாதிரி பண்றேன். குடிப்பதனால் அதை சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்புறவுகளே, ஒரு மனிதன் தினசரி குடித்தான் என்றால் அவன் வாங்கக்கூடிய கெட்ட பேர் நிறைய. எல்லாத்தையும் விளக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை இழந்து விடுவோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. சொந்தக்காரன் பூரா எல்லாருமே ஒரே பட்டம் தான் கொடுப்பேன், குடியாரே. நீ குடிச்சுக்கிட்டே இந்த டெய்லி குடிச்சுக்கிட்டே 10 பேத்துக்கு நீ உதவி செய்ய போய் உன்னை போய் சொல்லலாம். 10 பேத்துக்கு உதவி செஞ்சாப்பாய குடியாரனை போய் பேசிக்கிட்டு. இந்த உலகத்திலே குடிக்கா வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டிலே நான் மேடை போட்டு பேச வரவில்லை. எங்க அண்ணன் தம்பிகளுக்கு சொல்வதற்கு என்னுடைய கடமை. நான் கூட பிறந்தவன் என்பது நான் சொல்லித்தராது. கைதிட்டு வராது. நீ நல்லா இருக்க பாத்தீங்களா? குடிக்க வேணான்னு சொல்லும் பொழுது என் உடம்பிறந்த சகோதரன் நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறாய் என்று கைதட்டின்னு தான் நான் பெருமைப்படுவேன். இதை என்ன மாசத்துக்கு சொன்னேன்? கைதட்டு வரான்னு சொல்ற. நீ இந்த சிவகங்கை மாவட்டத்தை விட்டு போவது நல்லது. இருப்பா ஒரே ஒரு விஷயம். எல்லாத்தையும் கைதட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடணும். நீ எல்லாம் கைதட்டு. என்னை பத்தி என்ன நினைச்ச? பப்புன்னு நினைச்சியா? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம். எத்தனை மாவட்டங்கள் வீரம் நிறைந்திருக்கலாம். ஆனா வீரத்துக்கு பேரு போனது இந்த சிவகங்கை மாவட்டம். அதிக வடமாடு ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடக்கக்கூடிய மாவட்டம் இதுதான் இந்த சிவகங்கை மாவட்டம். பெருமை சேர்த்துக்கணும். இதோட பேச நிறுத்திக்கணும். நான் சொன்னேன்னா என் தம்பி வலது பக்க கொட்டையை கூட கடிப்பாங்க. என்னுடைய அண்ணன் தம்பிகள், என் தம்பிகள் எங்க அண்ணங்க நல்லா இருந்தாட்டே நான் 10 ஊர்ல போய் சொல்ல முடியும். எனக்கு இத்தனை அண்ணன் இத்தனை தம்பி இருக்காங்கன்னு. சும்மா போய் நீ கொடுக்குற காசுக்காக ஊழ கும்பிடு போட்டு பேசி போற பப்புன்னு நான் கிடையாது. உரிமையோட பேசுவேன். பசின்னு வந்தா சோறு ஓடுவேன். நடிக்க தெரியாது. நாடகத்துல தான் நடிக்க தெரியும். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதுக்காக சில பேர் நடிப்பாங்க. வரு சித்தப்பு நீதான் சித்தப்பு என் தங்கம் மொத்தம் நீ இல்லைன்னா போச்சுடா அப்படி இப்படின்னு சித்தப்பனை தண்ணி ஓட்டணும். சித்தப்பனை 2 அரை அரைஞ்சு வச்சுருவேன். என்னடா மொத்தம் ஏன் கூட குடிக்கிறேன்னு. இது போலி நடிப்பு. உண்மையான பாசம் என்றால் அண்ணன் என்று சொல்லும் போது வணக்கம் அண்ணா தம்பி அவ்வளவுதான். கட்டி பிடிச்சி நாக்க போட்டு நக்குவேன். வாடா ராமு அட்ரா. சைடில் இருக்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் தயவு செய்து முன்னாடி வருமாறு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். என்ன சொன்னா நடக்காதா? காந்தி நகர் சோழமலை சார்பாக 101 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் போய் 100 ரூபாய் கொண்டு வந்தியா? நீ முதல்ல வீட்டுக்கு போடா. தயவு செய்து எத்தனை பண்ணு எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பெட்டி வாசிங்கப்பா. என்னுடைய தம்பி தானே, என் தம்பியை கும்பிடுறேன். அண்ணே வணக்கம், லவ் யூடா. அங்கிட்டு வாங்கடா தம்பிலாம். அது ஊருக்காரங்க நீங்க சொல்லி புரிய இந்த நிக்கிறாள் உட்காரு, தயவு செய்து நிக்கிறாள் உட்காருன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறேன். அவங்க என்னையும் மொத்தமான வைறாங்க. இவன் நாடகத்தை போய் நம்ம பார்க்க போனா நம்மள ஊருக்கார போச்சுறாங்க. என்ன காரணம் என்றால்
வந்துச்சுடா 100 ரூபா. அண்ணா 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 உங்க பேர் என்ன? ஆமா 3 லட்சம் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. இந்த 100 ரூபாயை வைத்து ஒருத்தனை பசிய போக்குறான்னு கொடுத்து விட்டு செல்லுது வர எங்க அண்ணன் வந்தாண்ட வீரத்தமிழ் எங்க அண்ணன். ஒரு சாங் ஒண்ணு பாடுவோம். ஹலோ 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 ஏடா கத்திக்கும் மாதிரி அதிகம் மாதிரி அதிகம் மாதிரி நீ கூட கிடையாது. சைனா சைனா தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது சிவகங்கையா. கோமாளி எம்மையார் பிறந்தது சிவகங்கையா. தங்கம் பிறந்தது ராமநாடு. உலக நாடுகளை பயப்பட வச்ச மொத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு ராமநதி ராமேஸ்வரம். எந்த ஊரு அவர் சொந்த ஊரு அவர் சாகவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உரமாக இருக்கிறாரு. இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வரக்கூடிய விதைதான் ஒவ்வொரு இளைய சமுதாயம் என் தம்பிகள் பூராமே அப்துல் கலாம் ஐயா தான். சாங் ஸ்டார்டிங் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி சிறகெடுத்து அணுவாசலையை உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடித்து அது ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மளெல்லாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கார் அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பயிலுகின்ற மாணவ செல்வங்களை இந்த வரியை நன்றாக உற்று நோக்கி கவனிங்கள். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கலாம் தாத்தா பட்ட தாய்கோளே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் தமிழ் தாய்மொழி
சார்ந்த விஷயங்களை உங்க மனதுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிக்குதோ அதை செயல்படுங்க. அன்னை அதை வேணாம்னு சொல்லல, ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். அவர் சாகு வரை நாட்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் இன்று என் தம்பிகள் 16 வயது வந்து விட்டால் தொங்காசை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டார். அவர் அணுசக்திய எத்தனை சக்தி இருந்தாலும் சாமி அருள் கொடுக்கும். யாரு கும்புறா? 120ல என்ஃபீல்டு பைக்கில் போறவன் 18ஆம் படி கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறானே, கருப்பா கருப்பையன் உடனே 108 போன் அடிச்சிருவாரு. அவன் கொடுத்துருவாங்க, பின்னாடியே போறான். அவன் மியா 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 வேணும் போய் பார்த்தா ஒருத்தன் செப்பையகம். சிரிப்புக்கல்ல சிந்தனை வேண்டும். கண்டுபிடித்தார்கள். முங்க வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சது தான் டிவி 50. வீட்டு வேறு இவன் எந்த வேலைக்கும் போகவில்லை. ஆக மொத்தத்தில் என்னை யூடியூப்லேயே மூழ்கி கிடக்கிறான். இவன் நன்றாக இருப்பான். என் தம்பி தான். என் தம்பிகள் எல்லாம் நன்றாக மயிர்களை புடுங்க வேண்டும், வளர்த்து அழகாக வெட்ட வேண்டும். அன்றைய காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே வெட்டு தான், ஒரே வெட்டு, செம்புரியாட்டு வெட்டு. 100 பேர் நின்றாலும் 100 பேர் மண்டையும் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு மகன் முடிவெட்டி வருகிறான், பெத்த தாய் என் மகன் இல்லை என்று சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்றான். மண்டைய ஒத்த பக்கம் வலிச்சுட்டு ஒத்த பக்கம் தீய வச்சு எரிச்சு. என் தம்பிகள் அறிவு சார்ந்த பிள்ளைகள் தான். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லி 2 நல்ல வாய். அவன் மக்க ஓடிச்சிருக்கிறேன். என்னடா மோட்டரை கண்டுபிடிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிகள், ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ் கம்பெனிகள் எல்லாம் ஒரு பைக்கிலே போகும்போது 2 பேர், மிஞ்சி போனா 3 பேர் என்று கண்டுபிடித்து தான் நம்மளிடம் அவர்கள் சேல்ஸ் செய்கிறார்கள். ஆனால் 3 பேர் உன் கம்பெனியில போக வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய். ஆனா நாங்க 7 பேர் போவோம் என்று நிரூபித்து காண்பித்தவன் என் தம்பியடா. இண்டிகேட்டர்ல 2 பேர், டேங்கில 2 பேர். அவன் ஓசுல ஒரு ஆள், அவன் தொடையில ஒரு ஆள், இடையில ஒரு ஆள். ஆனா அந்த வண்டியோட ஓனர் ஓடி வருகிறார். காரணம், வண்டியில ஏறினேன்னா உனக்கு சரக்கு வாங்கி தர மாட்டேங்க. அவன் தேவை. அதே மாதிரி தாய்மார்கள் எல்லாம் நித்தம் கஷ்டத்தை பார்க்காமல் சமைக்க வேண்டும். குக்கரிலே சமைச்சா கண்டங்கரு என்னை பேசவே விட மாட்டீங்க. அடுத்த வருஷம் நீங்களே நாடகம் போட்டுக்கோங்க. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுனது என்ன ஏலக்கரையா இல்ல மாட்டவனை பூ மார்க்கெட்டா வாட்புறோம். மண்பானையில சமையுங்கள் தாய்மார்களே. பொங்கல் திருநாள் வந்துட்டா எங்க அப்பத்தா மண்பானையில ஊருக்கே பொங்கல் கிண்டுனா பட்டு கிளவி பொங்கலை கிண்டிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எங்க ஐயா கட்டிக்கிட்டு இருப்பார் வெண்பொங்கலை. ரொம்ப லேட்டா செய்கிறேன் தம்பி. வெண்பொங்கலை வைக்க வேண்டும் தம்பிகளே. வேற ஆங்கிலம் நினைச்சாங்க. பொங்கல் முடியும், மாட்டு பொங்கல் முடியும். ஒத்த மாட்டிலே ஒரு முழம் கரும்பை கட்டி விடுவார்கள். அன்னைக்கு அந்த கரும்புக்காக தாண்டா என் தமிழை முத வீரனா மாறினேன். ஒத்த கரும்புக்காக தும்மலை பிடித்து அதை எடுத்துதான் அன்னைக்கு பெருங்கொண்ட தங்க காசுக்கு சமம் ஒரு முழ கரும்பு கைதட்டலாம். இன்னைக்கு வாடியில நல்ல மாடு விளையாண்டுச்சுன்னா நின்று பொறுமையா கட்டில் பீரோ தங்க காசு வாங்கிட்டு போறேன். போக்கு மாடு மங்குன்னு தவணோடனே 100ல போயிருது. மாட்டுக்காரன் ஓடுறேன், ஏ ராமு ஓடுறேன், இங்கிட்டு ஒருத்தன் பறிச்சு தூக்கிட்டு போயிடுறேன். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆனா அந்த மாடு நம்மளை முட்டுனா உயிருக்கு ஆபத்து என்று என் தமிழர்களுக்கு தெரியும். உயிரோட இந்த மண்ணுடைய வீரம் தாண்டா எங்களுக்கு பெருசுன்னு தெரியாம பாரு. என் தம்பி என் சிங்க குட்டி, என் தம்பிகள் மூத்திரத்தை கூட நான் குடிப்பேன். அது வீரமான மூத்திரமா? இந்த நாடகம் என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா வந்து இந்த நொப்பமுண்ட அந்த வெள்ளை வெட்டி வார்த்த வேலை திரும்பி ஒரு சாங் பாருங்க. இது திருத்துறதுக்காக என்னால முடிஞ்ச உதவி. தண்ணியின் நீ அடிச்சு வந்த அண்ணன் தம்பிகளாம் கோவப்பட்டு என்னைய திட்ட வேணாம். ஏதோ என் தம்பி 2 பேரு, அன்னைக்கு 2 பேரு இந்த பாட்டு படிச்சதுனால திருந்தனா இந்த
பழங்குடி நாட்டுக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன். அண்ணன் தம்பிகளா, இந்த கருத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். அப்படி ஏத்துக்க மறுக்கலைன்னா ஒரு ஆசிட்ட கூட மூஞ்சில அடிச்சுட்டு போயிருது. ஜோடியை முடிச்சு என்ன அமதும் பழக்கம் என்ன புண்ணே குடி பழக்கம் கவனிக்க ப்ரோ என்ன அமதும் பழக்கம் என்ன முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு உடலுமே குமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நான் சொல்லக்கூடியது நடந்ததென்றால் நான் தான் எல்லா ஜாமிக்கும் தேங்காய் உடைப்பேன். தமிழகத்திலே அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் அடைத்தார் என்றால் அத்தனை பேர் காத பாதம் தொட்டு நான் வணங்குவேன். அப்படி அடைத்தால் இந்த தமிழகத்தில் என்ன நடக்கும் என்று நான் கூறுகிறேன் அன்புறவர்களே. அப்படி அடைத்து விட்டால் வீடு வீடுக்கு அவனே சிலிண்டர் வைத்து காய்த்தி விடுவான். பட்டச்சாராயம் அல்ல, அவனே காமிச்சு விடுவான். மாட்டு மூத்தன அரைப்புடி, கோழிப்பி, செய்தி விடி, ரோமம், கம்புக்கூட்டு மசூர் அத்தனையும் போட்டு ஊரப்பானை போட்டு அவனா காய்ச்சிருக்கேன். கொரோனா டயத்தில் ஒரு ஆளை பிடிச்சேன். அவன் எங்கேயுமே சரக்கு கிடைக்கல. எங்க ஊர்ல ஒரு வேலை ஆத்துக்கிட்டேன். 2 கட்டு செய்தி வெடியை ஊத்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுட்டேன். அப்புறம் நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம சொல்றோம் தம்பி, எங்க அன்னைங்களா மேடையில் நான் சொல்லும் போது உங்களுக்கு கடுப்பாகுதுல, அது எனக்கு இருக்கு. போதையை மறக்கணும்னு நம்ம சொல்றோம், ஆனா முடியலையே ப்ரோ. இல்ல நான் மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. உங்களை எப்படி சடக்குன்னு மாற்ற முடியும்? சீரட்டை விடணும்னா செய்தி வெடி அடிக்கிறேன். செய்தி வெடியை விடணும்னா கலைமான் போயலே போறேன். கலைமான் போயலே விடணும்னா எதிரியாவது கையை விட்டுறேன். போயல வெரி குட் வெரி குட். அந்த போயில வைக்கிறாள் அவன் குரு, அவன் நம்பரை கொடுத்து ஒரு 12 லாரி அனுப்பி கொடுத்துரு. தம்பி, புயலை அது என்பது புற்றுநோய்தான். அந்த புயலில் படத்தை பார்த்தா நயன்தாரா படம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. அந்த புயலிலே போட்டிருக்க படம் புயலை போட்டா வாய் இவ்வளவு வெந்து புழு வச்சிருந்தான்னு தான். ஆனால் அதை பார்த்து கொண்டு தினசரி முத்தம் கொடுத்து பாக்கெட்டை கொட்டிக்கிட்டு அப்படி உருட்டிக்கிட்டு வைக்கிறான். மாடு சினையடையணும். அதே உண்மை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு என்று அழகான பாட்டிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து தான் போதை ஏறி முத்தம் கொடுத்து அடித்து கொண்டு ஊரிலே சட்டி இல்லாம இருக்கிறான். எத்தனை இது போட்டாலும், எத்தனை மாநாடு போட்டாலும் சரி, எத்தனை விழிப்புணர்வு நாம் பேசினாலும் சரி, அவர்கள் மனக்கட்டுப்பாடு என்று என்னைக்கும் உனக்கு தோணுகிறதோ அன்னைக்குத்தான் இந்த தீய பழக்கத்தை விட முடியும். என் அன்பு உறவுகளே, நன்றி நன்றி. ஏதோ என் தம்பிகளுக்காக நான் பாடினேன். தவறாக இந்த பாடலை நினைத்தா கூட நீங்க இதை மன்னித்து விடுங்கள். ஏன்னா
நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பியை படக்கூடாது. என் தம்பின்னு ஏன் சொல்றேன்? என் தம்பிகள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தார் என்றாவது ஒரு நாள் இந்த எம்கேஆர் கோமாளி உங்களை சிரிக்க வச்சதுக்காக வயசான காலத்தில் ஒருவேளை சோத்துக்கு வரும்போது என் தம்பியை சோறு போடுவாங்களே, அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக பேசினேன். நான் உரிமையோட பேசினேன். இந்த உயிரை தவிர என் தம்பியை என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நீ விளங்கா பையன் மறுபடியும் 100 ரூபாய் கொண்டு வரானே. வீரபஞ்சர் காளியம்மன் சார்பாக 101, பாகநேரி மீன் வியாபாரி ரமேஷ் சார்பாக 101 வழங்குகின்றார். அப்ப அது பேச வைக்க சார் போய் என் சாமி பாக்கியா மைச்செடு சூப்பர். என் தங்கா வாழ்த்துக்கள். என் தம்பி இவ்வளவு பேர் திட்டி நிற்கிறீங்க, என் தம்பி உட்காந்து சூப்பர் வாழ்த்து. என்ன சொல்றேன்? என்ன காலத்திலும் மணல்வள குடி மதிமரியா குடியே சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டு அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் ஆனி தேர் திருவிழாவின் 8ஆம் நாள் திருநாள் மண்டபப்படியாம் முன்னிட்டு மின்சார வாரிய ஊழியர்கள் உண்மையிலே இவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இரவுகள் பாராமல் தூக்கத்தை பெரிதுபடுத்தாமல் ஐயா பனங்குடியில பீசடிச்சுன்னு சொல்லும் போது தன்னுடைய குழந்தைய போட்டு விட்டு மற்ற குழந்தைகள் எல்லாம் நிம்மதியா தூங்கணும்ன்றதுக்காக போஸ்ட் மரத்தில் ஏறி நமக்காக மின்சாரம் என்ற ஒரு ஒளியை தருகிறார்களே, அவள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். மழை பெஞ்சு தொடர்ந்து மழை பெய்யும், எங்கு பார்த்தாலும் கரண்ட் சாக்கடிக்கும், அது பெரிதல்ல. உடனே சரி செய்ய வேண்டும். எல்லா தொழில்களும் மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று மழை வெயிலும் பாராமல் உழைக்கிற மின் வாரியத்தில் உள்ள அத்தனை உறவுகளை எம்கேஆர் வணங்குறேன். ஐயா நீங்க தாயா ஒளி விளக்கு, ரொம்ப நன்றிங்க. சில பேர் கைதட்டாததுக்கு என்ன காரணம்னா போஸ்ட் மரம் ஏறி இறங்க 300 ரூபாய் ஏற்கிறாங்கன்னு நினைப்பேன். அது 3 லட்சம் கூட கொடுக்கலாம் ஐயா. அது உயிரை பணைய வைத்து நமக்கு ஒளி தரக்கூடிய தீமை ஏற்றக்கூடிய வேலை ஐயா. இது என்ன பெரியது? அவங்க என்ன என்னத்தை கேட்டாங்க? இது ஒரு நிமிஷம். மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் வாரிசுதாரர்களால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ வள்ளிரம்ம நாடகம் உங்கள் மத்தியில் திட்டினாலும் அந்த இடம் என்று வந்தால் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் தான் உண்மையான விசுவாசி, உழைப்பாளி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தோணுதா? மேடையிலேயே நம்மளை இப்படி பேசினான் இந்த எம்கேஆர், இவங்க கூட திருறாங்களே இந்த ஊதா பணியம் போட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் எப்படி குடியிருக்கான்னு நினைக்கிறீங்களா? கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். மேடையில மட்டும்தான் நடிப்பேன். வாழ்க்கையிலே நடிக்க தெரியாத ஒரு கோமாளி இந்த களிசெரிக்காரன். என் தம்பிகளுக்கு தான் தெரியும். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளியர் காவல் உள்ள காடமங்கலம் தம்பி இதாண்டா நீ சம்பாதிச்ச சொத்து. இவங்களுக்கு ஒரு கைதட்டா சூப்பரா. அந்த பேரை என் தம்பியில பாத்தியா? அப்ப எவ்வளவு பாசம் உங்களுக்கு. நான் என்னடா ஒரு நாளைக்கு வா ஓட்டு விடா போங்க. இதுக்கு மேல இந்த அண்ணே ஆமா அண்ணே உங்களுக்காக முந்தமா தாண்டா வரல, எல்லாமே செய்வேன் தம்பிகளுக்கா. தம்பி காடமங்கலம் முருகன், என் அன்பு புத்துரு குருவந்த பாண்டி, செல்லப்பா தினா, எதுக்கிட்டே வர்ற பிறை திணிப்பேன். எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்கேன். ரைஸ் முள்ள மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் வள்ளி வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்றேன், ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா, இவங்க தான் வள்ளியும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அவரு கேசரி கிண்டு முட்டேன். அவனுக்கு ஒரு மசூரும் தெரியாது, தினசரியே எடுப்பேன். ஆனா நாடக கலையிலே இவர்களை விட என் தம்பி காடமங்கலம் அறிவு சார்ந்த பண்ணுவேன். இவனுக்கு மிருதங்கத்திலிருந்து ஆல்ரவுண்ட் வரைக்கும் பெட்ரோல் வரைக்கும் பப்புன்னு டான்ஸ், அடுத்து என்ன கதாபாத்திரம் எந்த நாடகம் என்ற அத்தனையும் தெரிந்தவன் காடமங்கலம் முருகன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம், அதுதான் பெரிய விஷயம். தினசரி நாடகத்தில் போய் யூடியூப்ல போறது பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க 3 பேர் கிளம்புங்கப்பா. எதோ அவமானமா நினைக்கிறீங்களா? அத்தினா இது எது நினைக்கிறீங்களா? நினைச்சேன்னா கொஞ்சம் குடிங்க, பேக் ஷாட் அடிச்சு விடுறேன். காந்திக்கிட்டு ஓடும் முண்டை. எதுல விட்டேன்? வாயில. அப்படிதான் ஒரு ஆடி 3ஆம் தேதி வரிசையா வரணும். வரும்போது பல்லு வலிக்கு. சொந்த தம்பி எவ்வளவு அறிவு, அவன் எவ்வளவு ஒரு படைப்பாளி பார்த்தியா? எதுல விட்டேன் என்று எம்கேஆர் சொல்லுகிறேன், உன் வாயிலை விட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போது இவனுடைய லென்த்தை நான் அறிந்து கொண்டேன். அது நல்ல பிரசாதம் இருக்க வேண்டும், பல்லுகளை வளர்க்க வேண்டும், கரை பிடிக்கும். பெரிய மனிதன்
தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும். என் தம்பிகள் என்னை கேவலப்படுத்தி என்னை தாழ்த்திக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் என் தம்பிகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் என்றால் அவருடைய மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த கோமாளி எம்கேஆர் இருக்கின்றார். அவ்வளவுதான் அவ்வளவுதான். என் தம்பியே என்ன வேணா செய்யலாம், அதுக்காக வந்துடக்கூடாது தம்பி. பூரா உதுத்த வேலையில ஒண்ணும் பண்ண முடியாது. நாடகமே செக்ஸ் தானே, தமிழ் செக்ஸ் வீட்டு அக்கா என் சிங்கம் வந்துருச்சே. ஏ விழாக்குளம் குடி செல்வம் தவர் அழகர் அவர் என் ஊரே என்னை பற்றி விடாங்க வாடா. அவன் ஊர்லயே இருக்கக்கூடாதா? எப்படி எழுதிக்காம இருக்கு? ஏ விழாக்குளம் குடி செல்வம் தவர் அழகர் அவர் அவர்களின் ஃப்ரெண்டு செல்லத்துறை அம்பளிப்பாக மானாமதிலிருந்து சிப்காடு எம்கேஆர் பயலுக தம்பி இந்த எழுதிட்டு 100 ரூபாய் அடைங்க வாடா வாடா. நான் பிறந்த மயில் குஞ்சு என்னப்பா செல்லக்கணமா அரசியலுக்கும் அப்பாற்பட்டு எத்தனை பேர் கடவுளாக வணங்குறாங்க. நான் நன்றாட நினைத்து கொண்டிருப்பது 2 உறவுகள் தான். எல்லா சாதித்த முப்பாட்டைகளே எனக்கு இந்த நாட்டிலே எனக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் என் மனதிலே 2 பேர் மட்டும் எப்பொழுது ஒழுது கொண்டிருப்பார்கள். ஒன்று கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவர் சார்பாக என் தம்பி 501 கொடுத்தார். மற்றொன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அது ஏன் சொன்னா, நான் ஒரு நிமிஷம் மறந்தாலும் மறக்க முடியாது. வண்டிக்கு முன்னாடி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். கேப்டன் படமும் விஜயகாந்த் அப்துல் கலாம் ஐயா படமும். ஏன் இது விளம்பரம் இல்லை, இவர்களை போன்ற நல்லவர்கள் இருந்தார்களே, சாதித்தார்கள். நம்ம என்னைக்காவது அவர் செஞ்சதுல ஒரு துரும்பாவது செஞ்சுட்டு செத்துருவோமா அப்படின்ற ஒரு நல்ல ஆசை வரும். வேற ஒன்று சரி, நோட்டீஸை படிக்கிறேன் என் தம்பியெல்லாம். சரி, வள்ளிதர்ம நாடகம் வச்சிருக்காங்க. யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் மூச்சு எழுத்து விடுங்க. இது மருத்துவமனையில் சொல்லுவாங்க. நான் அப்படி அல்ல. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு என்ன உரிமை வரைக்கும் போயிட்டீங்க. நரிமச்ச வந்த நரிமச்ச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி பக்கத்தில் உள்ள கிரு நகரை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேலன் வேடன் மிருத்தனாக நடிக்கிறார். எப்ப வருவேன் இளங்கோவன்? நரம்பு தலைச்சி இல்ல போடு தம்பி எதிர்த்து போறா. அண்ணே இல்லையாப்பா, அண்ணன் நரம்பு தலைச்சுன்னா அப்புறம் நான் எப்படி உனக்கு உழைச்சு கஞ்சி ஊத்துவேன் லூசு அப்படி சொல்லக்கூடாது. ஆய் உயிருக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று ஏத்தா நீ பிறந்த, ஏன் அப்படி அழகா பாடுற? கண் பற்றும் என் அன்பு தங்கச்சி புதுவையை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் வண்டியாக சொல்லிக்க காத்து கூட என்ன நடக்கும்னே ஊருக்காரர் தெரியக்கூடாது. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பு கணக்க வேண்டும் என்று சத்துமாவை பச்சை பிள்ளையிலிருந்து புடுங்கி தின்றாங்க. உடம்பு கணத்தது. வேமா ஓட வேண்டும் என்று நினைத்தான். பிடி உஷா வீடியோ பார்த்தான், ஓடினான். கேஆர் விஜயை பார்த்தான், சினிமா நடிகை கேஆர் விஜயை பார்த்தான். மசுறு வழக்கம் என்று தோன்றது. ஆனா கெட்ட நேரம், மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய என் அன்பு சகோதரன் நமது வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நார்வராக தோன்ற காத்து கொண்ட ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது தன்னுடைய கலையும் வாசிப்பையும் குரலையும் தவிர மற்ற எதையுமே சிந்திக்காத ஒரு திறமையான கலைஞன் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற வாத்தியார் பிறந்த கதை எங்க அண்ணன் தான். அந்த நாடகத்தை என் அன்பு அண்ணன் எத்தனை பேருக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இவருடைய வாசிப்பை பார்த்துத்தான் சிறிதளவாக கற்றுக்கொண்டுதான் வருவார்கள். அப்படி ஒரு ஜாம்பவான் டிக்கெட்டு போட்டு சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணே சுத்தி டென்ட்
அடிச்சு டிக்கெட் போட்டு அதுலயே ஹார்மோனி சக்கரத்தை வாசித்தவர் தான் மாவடி கோட்டை MK ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனிய பண்பாளர். எங்கே விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி அடுத்தடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முன்னெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முன்னெடுத்து பிறர் வாழ வணங்கும் குலம் விவசாயி 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 எண்ணவளம் இல்லை எங்கள் திருநாட்டில் இயற்கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் எண்ணவளம் இல்லை எங்கள் திருநாட்டில் இயற்கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இந்த தமிழகத்திலே விவசாயம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. விவசாயத்தை எல்லாரும் பாட வேண்டும். விவசாயத்தை ஒழுங்கா பாடுபட்டால் எதற்காக என் தமிழன் அண்ட நாட்டிலே கைகட்டி வேலை பார்க்கிறார்கள். விவசாயத்தை மட்டும் பார்த்தா போதும் என்று மாறிவிட்டது நிலைமை எல்லாம். வருங்காலத்திலே சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி செய்வது என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்தேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதுவா கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய நம்பு தம்பி இவன் இவ்வளவு அழகாக வாசிக்கிறார் என்றால் இந்த திறமைக்கு காரணம் இவருடைய ஆசிரியர் பிறந்தகைதான். அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள தோப்பூர் மன்னியர் மைந்தன் அன்பு தம்பி மருது 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 அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது
என்னென்னமோ பண்றாங்க லூசு. நல்வாழ்வு தந்தாயே பெருசா சூம் பண்ணி எடுக்கிறீங்க. முகத்தங்க நான் தப்பா பேச மாட்டேன். வணக்கம். அவங்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிடுவோம். அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால வணக்கம் எங்க பெட்டிக்காரவங்கள கலையில உண்டாகலங்க. ஏன் அக்காச்ச பத்திர கட்டி பிடிக்கிற முத்தம் கொஞ்சம் விசில் அடிக்கணும். அவ்வளவுதான். ஆளு பண்ண பிடிச்சிட்டு போயிடுவோம். பாத்துக்கோ வரட்டுமே. ஏங்க கலைகளை உண்டாக்குற மாதிரி 4 போட போட்டு சரி என்ன எம்கே அது பெரிய மம்மா கொடுக்கா இல்ல அப்புறம் என்ன பெரிய ஆளம்ல என்ன மட்டை கரெக்டா புலந்துறாங்க. என்ன எம்கே யாரும் உம்கே ஒரு வருஷமா எனக்கு அப்படி பயந்துகிட்டே இருக்காப்லங்க. ஆமா எனக்கு போடல அவரு எனக்கு என்ன பையன் இருக்கு அந்த புள்ள வச்சுக்க கீழ ஒரு கால் வச்சு மேல ஒரு கால் யாரு நான் புடிச்சு இங்க வரங்க பெடிக்காதவர யா உசுர காப்பாறது அடுத்த உசுர பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் புடிச்சு கொத்தோட தத்து போறேன் அவருக்கு. நீ செஞ்சால் செய்யறாள் தான் வரட்டுங்க. இனிமே ஆனந்த் ஓணம் எது ஆனந்த் ஓணம் தான்ப்ல அதானே இன்னொரு பப்புனு அப்புறம் பப்புனு எம் சொப்புனு வரானோ மூணு பப்புனு 3 பேர் ஆச்சு. நீ எப்படி 3 பேர் ஜமா வரட்டுங்க. கடுகு சின்னதானங்க காரம் போவதில்ல. அது மாதிரி எத்தனை பப்புனு வந்தாங்க எம்கேஆர் மாதிரி எத்தனை பேர் நான் சமாளிக்கிற மாதிரி பாருங்க. நீ சமாளிப்ப வரட்டுனக்கு
இல்ல பெரிய ஆள் அவங்களாம். ஆமா பெரிய ஆம்பளை சரியான எம்கேஆர் ரசிகர் இருக்குல்லங்க. என்கிட்ட பாட்டு பாட ஜெயிக்கிறாப்லையா இல்ல என்கிட்ட ஆட்டம் பண்ண ஜெயிக்கிறாப்லையா? ஆளான நாள் முதலா எனக்கு நினைச்சாது இல்ல மாமா நான் விடக்கூடாது. ஒன்றுக்கு 3 எப்பா முருகா வாடி வந்து ஜூம் பண்ணி இருக்குது இல்லையா? ஏமா என்ன மண்டையில் அடிக்கிறாப்ல? இல்லம்மா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டியது இல்ல. அங்கே சமைச்சிரு வந்து அவங்க 3 பேரை சமாளிக்க வேண்டியது இருக்குல்ல. நாளைக்கு எங்களை பாத்துக்கலாம். இங்க பாரு. அதனால வரட்டும். எம்கேஆர் பெரிய மம்மா கூட டான்ஸ் ஆடும்.
நன்றி. ஏங்க ஆ, யாரு வரணும்? எம்கேஆரா? எம்கேஆர் வெளில வாயா. பேத்தியா பார்க்க வந்தியா? விழா கம்பெனியை தூக்கி அங்கிட்டு போங்கப்பா. உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு வயிற்று பொழப்புக்காக டான்ஸ் உண்மையிலே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். வயிற்று பொழப்புக்காக நான்லாம் பெரிய ஆள் கிடையாது. அது பாவம் இந்த மேடையில் கிடந்து பாவம் என்னமோ சேரா தின்றது மாதிரி அது அவளை கஷ்டப்பட்டு ஆடிச்சு. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சி நல்லா வாங்கணும். அது இருதலை முனி ஆடி இருக்கு. வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இப்படி ஒரு முண்டையை நான் எங்கனையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு லூசு பையல, முடிச்ச வைக்க பையல, மொன்ன மாதிரி பையல, உனக்கு அறிவு இருக்கு? அறிவு அவச்சு தந்து பேசுறேன். வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா, மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பொம்பளை பிள்ளை வந்த ஒரு பாடு சாட பேசிருக்கணும். லூசு முண்டைங்கள அப்புறம் இதை நிக்கிற அதங்கிற இதங்கிற பெண்ணு என் மம்மா கொடுக்கு எந்த வகை நீ மட்டைக்கிட்ட பொழந்துறத பாக்குற பேசு பாப்போம். பேசு. இன்னைக்கு உன் பெண்ணை நான் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பேசு பாப்போம். உண்மையிலே ரஞ்சனி டான்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடியே சாம் போட்டு குளிப்பேன். பயப்படுவேன். எதுக்கு? ஏன்னா இவங்க வந்து சான்சினாவுக்கே டப்பு கொடுத்தவங்க டவுல் டவுலில். சான்சினாவுக்கு தண்ணி மடு வர காரணமே அவங்க சூம்பி விடுவான். எனக்கே இங்க மடு இல்லையா? பனங்குடி நாடு வால்மையில் நடந்த காளியம்மன் துணை சார்பாக எங்கள் அண்ணன் 100 ரூபா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. நீ நல்லவாம்புட்டான்னு ஆடும்போது இங்கே இருக்கின்ற எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரு ஜன வயிற்றுக்காக ஒரு பெண் இப்படி ஆடுகிறாளே என்று கைதட்டினார்கள். அதுக்கு எங்கள் அண்ணன் தம்பிக்கு நான் கைதட்டேன். நாங்கள் இறக்கமில்லாத ஆளுகளில் தான் உன்னைய போட்டுக்கிட்டு சென்னையாகி விட்டு அப்படி ஒரு வாரிசு பிறந்தால் அதை நான் கொல்லாமல் விட மாட்டேன். நீங்கள் என்னை சொல்கிறீங்க நீ ஒரு ஆளா எம்கேஆர்ன்னு. நான் ஆளே கிடையாது. இந்த எம்கேஆர்னு ஒரு கோமாளி இருக்கிறதுனால தான் நீ ஏதோ வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்க. ஒன்று இந்த மேடல் நான் தோற்று போயிட்டேன். ஏன்னா உங்கள் அழகு வந்து நயன்தாராதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த அழகு. நயன்தாராதுக்கு அப்புறம் அழகு என்ன சிலுக்கு, என்ன சிலுக்கு மொத்தா உன் கண்ணை மூட்டு 2 குழுக்கு குழுக்கு. உன்னுடைய சிமுண்டம் மூடை நான் ஆரம்பத்தில் லோக்கல் கம்பெனி என்று நினைத்தேன். ஆனால் ராம்கோ கம்பெனிக்கு டப்பு கொடுக்குது உன்னுடைய சிமுண்டம் மூடை 2 மூடை. ஆனால் உன்னுடைய கப்பாக்கால் மக்கா இவன் மூஞ்சியை முடிச்சுட்டு போய் காலையில் எவனுக்கு ஆகி வராது. நல்ல நட்டுவாக்காளி முண்டை இருக்கணும்யா. எந்த ஒரு பொம்பளை இப்படி காலை தூக்குறாள் என்றால் அங்கே தூக்கு உண்டுக்கு தெரிகிறாள் என்றால் அவ்வளவுதான். என்னை மாதிரி உயர்த்து பேசவும் முடியாது, கீழே ஒட்டு சிமெண்ட் மாதிரி பூசவும் முடியாது எவனும். என் தம்பி இவ்வளவு சோர்வா இருக்கான்னு என்ன காரணம்? அவன் அடிப்புத்தான் காரணம். நீங்க எவ்வளவு சரி 30 சண்டிங் அடிக்கிறேன் டாடாஜில லோடு. எந்த அடிப்பு?
சீமக்கருவா அடிப்பு கிடையாது, கையிலே பொத்தி கொண்டு அடிப்பாரு. கப்ளிங் இவ்வளவு பேசுறீல, நல்ல ஒரு சோத்தை திங்கிற ஆம்பளைனா நான் பேசையில நீ கூட பேச மாட்டேயா? ஐயா எனக்கு தில்லுதான் திமிர்தான் தெனா வெட்டுதான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க பேசுறீல பொம்பளை பையன் உனக்கு அவ்வளவு இலக்கறமா? ஏய் லொப்ப பையல இல்ல, ஆண்களை நான் தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுங்களா? என் கூட பிறந்தது ஒரு ஆணா, நான் கட்டிக்க பிறந்த ஒரு ஆணா, நான் பிறப்பதற்கு காரணமா இருக்க ஒரு ஆணா. உன்ன மாதிரி ஒரு லொப்ப பையல வைக்க பையல ஏ நீலாம் ஒரு ஆம்பளை சோத்தை திங்கிறியா? சோத்தை விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? வந்து பேசுறியா? இவ்வளவு என் பொம்பளை பிள்ளைனா அவ்வளவு இலக்கரா போச்சு உனக்கு. நான் இலக்காரம் சொல்ல உன்னை பத்தி பேசுறேன். ஏண்டா லூசு பையல, உன்னை ஒரு ஆம்பளை நான் ஏத்துக்கல. நீ எந்த வகையில பெரிய ஆளுங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். ஆம்பளை என்று என்னை ஏத்துக்கலை என்றால் நீ ஒரு நாளும் திஸ் ஆங்கிள் கொடுக்கவில்லை. திஸ் காஸ்ட்லி கப்ளிங் அது வேற. ஒன் கப்ளிங் 3 ரூபா கிலோ 100. வீச்சமடுத்த முண்டைக்கு வெள்ளி அடிக்க வந்தாங்களா 7 பேரு, பிரசா காணாமனு ஓசை வச்சு தடவுனாங்களாம். ஏன் நீ வந்து கையை வச்சு அடிச்சு விடுவே? மூக்கு சுத்த முடியாத ஒம்பளைய போர் மிஷனை போட்டானா. அதுக்கப்புறம் உன்னை எடுத்துரி முண்டை சட்டையை பிடிவேன். சட்டையை மட்டும் பிடி. என் தம்பிய வீரத்தை மட்டும். அண்ணே எம்ஜிஆர் கோமாளி வேஷத்துக்காக நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சட்டையை பிடிக்கணும்னு பொறுத்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய தம்பி. நான் அப்படின்னு கையை காட்டினா முண்டம் கப்பலிங்க தீ வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க. முண்டை பெரிய தாள் ஐஸ்வர்யா ராய் பெரிய வெண்ணெய்தான். கால் மாடு கப்ளிங் கிடையாது ப்ரோ. கால் மாடு கால் தூக்கி கோல் மாடு போட்ட தீய வந்து ரத்னபாண்டிய மூஞ்சில துப்புன மருதாங்க காரங்க. அதுக்கு தான் இந்த வாகனம் ஆசிக்கிட்டே இருக்கேன். கால் மாடு கால் தூக்கி கோல் போடும் போது பொன்மாடு பொட்டாயிரு அந்த 2 நாள்ல போனோம்னா அதை உள்ள விட்டு எடுக்க முடியும். தம்பி எரிஞ்சு விட்டு போடா. 2 நாள் போடுறதுக்கு அது என்ன ஏடிஎம் மிஷினு? அடிக்கடி அவன் பண்ணுவான். அப்ப எல்லாருமே இதைத்தான் பண்றாங்க. அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் என்று சொல்ல வேண்டாம். உனக்கு நீயே பண்ணிக்கொள். நல்லதொரு திருமணம் பண்ணிக்கொள். இந்த மேடையிலே வெண்ண மகன் என்று சொன்னேன். நான் வெண்ண மகன் அல்ல, சிவகங்கை மாவட்டம் கலியில் பிறந்த கண்ண மகன். கைதட்டலாம் முடியும். ஆனா கண்ணன் தாண்டா உலகத்துல வெண்ண தின்னவன். அந்த கண்ணை மகன் தான். சரியாத்தேன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு வழியிலே நீங்க எனக்கு ஆத்தா வேணும். என்னுடைய தந்தையினுடைய பேரை உச்சரிச்சு சொல்லும் போது எங்க அப்பா உன்னை லேசா சினையாக்கி இருப்பார் என்று இருக்கிறேன். இந்த மாதிரி மகன் எனக்கு வந்து சோத்திரலாம் வசதி வைக்க மாட்டேன். காற்றுல கலந்து கொடுத்துருக்க. உனக்கு இந்த மாதிரி மகன் சோத்திலே வைக்க வேண்டாம் தாயே, பப்புளு சூத்திலே வை. நீ சோத்திர வச்சா கூட தப்பிச்சு வந்துருவேன். உங்களுக்கு இதுல வச்சு திரிச்சு விடுவேன். பாத்துக்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று இந்த மேடையிலே ஒத்துக்கொள்ளுகிறேன். அந்த பையன் கிடையாது எனக்கு. என்னைக்குமே குருநாதர் பாய மாட்டான் நேரடியாக. என்னுடைய சீடர்கள் பாய்வார்கள். அப்பொழுது நீ கடுக்குது வலிக்குது என்று சொன்னா என்றால் உன்னை உரத்த நாட்டுல கொண்டு போய் ஆரோக்கிய புடிங்கிட்டு பேசிட்டு அடிப்பேன். நீ கடுக்கட வந்தாலும் சரி புட்டுக்கு வந்தாலும் சரி அதை பத்தி ரஞ்சனிக்க பாத்துக்க. ரஞ்சனிக்கு வந்து அன்பா சொன்னாலே அறவாசி புரியாது. நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் பேச்ச போய் நம்ம செயலாளர் சுப்பிரமணியன் போய் பேசு. யாரு எதுக்கு? உன்னிட்டதான் பேச முடியும். இங்க இருக்கல வாமா 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 கொஞ்சம் நேரம் குட்டியா இருக்கு. தும்பிச்சங்க எத்து தண்டி இருக்கு. சின்ன குட்டிய கேரளா யானையா இருக்கும் போல. தும்பிக்கை பாரு எத்து தண்டி இருக்கு. தம்பி நீங்க 2 பேரும் கையிலே வைத்திருக்கின்ற கலை மொத்தா நான் பேசும்போது உன்னை நிப்பாட சொல்லித்தானே ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தேன். 2 பேரும் வைத்திருக்கின்ற கலை. ஏன்னா சுச்சி அமர்த்த மறந்துட்டேன்.
நீங்க அடிங்க. அது இது இல்லை, அது திருப்பி பேசு. ஊதக்கூடாதா? அப்ப போதும். எந்த கலையுமே தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பு மாணவர்கள் இந்த கலையை கையில் எடுத்து வந்தேடா. வாழ்த்துக்கள் தான். போதும் தங்கம். தேர் இழுக்கத்தே வந்தோம் பாபா. தேர் இழுத்து வந்தோம். இந்த தேரை இழுத்து எல்லாரும் அருள் பட்டு சென்றார்கள். எம்கேஆர் என்று ஒரு தேரை 2 பேரை இழுத்து தெருவில் விட்டீங்களடா. இதுக்கு மேலாட என் பேர் எடுக்க போறிய? எந்த ஊரோட இப்படி பிடிச்சிட்டு தெரிஞ்சேன்? டேய், ஒன்னையாலதே அதை சுமக்க முடியாது. சின்ன பிபியை தானே கொண்டு வர சொன்னேன். ஏனே ஐயா போனே, நீனா இங்க நிக்க கூடாதுனே. ஆனா உண்மையிலே பப்புளுக்கு ஒரு கை. இவன் ஊதி அந்த சத்தம் வரலடா, இவன் தாண்ட சத்தம் போடுறேன். என் பாலமேடு காலை பொழைச்சுக்குருவான்டா. டக்குன்னு முடிப்பு மைனாவோலே வந்து ஆடி போடி உக்காடி நான் பரம்பரையா கோமாரி எலி உக்காடி. அம்மாஜி விரதம் வருது, சாமியை கும்பிடுறாங்க. ஐயா நீங்க வேணாம், நீங்க ஒரு மைக் ஒரு குத்தாட்டம் போடுங்க சரிப்பா. அறுபத்தஞ்சு நாடா ஆடிட்டு லூஸ் வருது, டைட் எதுவும் தெரியல. ஆடுங்க பெரியப்பா. வாட்டு மிச்ச கட்லா மீன் முண்டை குளிக்காம கருவாட்டு ஓட வருது. நீ தோச்சை கத்துக்கிற லூசு பேல. ஏய் இவா அது தோச்சே 1 வருஷம் ஆச்சு. இருக்கா? அது உனக்கு வந்து சாமி கருவாடு கிடையாது, திருக்க. ஆனா அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது செந்தில் ஐயாவும் கோவை சரலா மாதிரி பொருத்தம். பின்னுதடா, கை தட்டலாம். அருமையான புருஷ மொண்டாட்டி. அவன் புருஷன் வரணும்னா அவன் முதல் சொல்லணும். நீ நல்லா கட்டுவா களி முட்டை. ஆமா போடா லூசு பேல. காத்து பத பதங்க காத்து வராம போயிடாதே. டான்ஸா லூசி முடியாடா அவ. எதை பத்தி கவலைப்படாது. என்னாச்சு? பாட்டு ப்ரோ மச்சார் இளங்குடி மடவு என்ன ப்ரோ? மொத்த கொட்டை சேவிச்சுட்டாடா. ஒட்டை எப்படி படம் உண்மையிலேயே? ஒட்டையை மட்டும் பிடிக்க விடாம ஒட்டை எரிச்சான். அவளை செத்துட்டாங்க. போதும், ஓடிருங்க ஓடிருங்க ஓடிருங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், சுத்த கிறுக்கு முட்டை நாடக உலகத்திலே. உண்மையிலே ரத்தங்கத்தை வந்துச்சாடா, என்னடா அது?
அவங்கள்ட்ட எந்த புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்தினா 7 நாத்தேன் கைவச்சு வாங்கிட்டு போயிருக்கேன். ஒரு ஆம்பளை வரையான பொம்பளை வெக்க போட்டு போனா அவ தமிழச்சி யாரு ஏறி கொண்டு போய் கிட்டிய வச்சு அடிக்கிறேன். என் பொங்க கொண்டு இங்க பாரு லூசு பேர என் மானத்தை காப்பாத்த அடுத்த வருஷம் பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். நீ மானத்தை காப்பாத்தலையே. மானத்தவே ஏறிய முடியாரா இல்ல என்னடா குடும்ப சட்டை மாதிரி இவங்க. ஆனா நீ தான் அடிப்படுத்த முடியாட்டே இருப்ப போல. அல்ல இள வயசா இருக்கேன் மது போட்டு ஏறி அடிக்கலாமா? ஏ அது எங்க ஊருக்கு நடுக்கம்மா கம்மாயில உள்ள தூம்பு அவ்வளவு. நீங்க யாருன்னு பெரியப்பா? சின்ன சின்ன சீனி கல்லோ சிங்கார சீனி கல்லோ அதுக்குள்ள இருக்கிறது வந்து கண்ணு கூத்துற டீப்பு மருந்து. பெரிய நீக்கிற மாதிரி கழட்டிடுவார் மயிர். ஆனா நீ டீப்பு மருந்தா இருந்தாலும் சூம்பிட்டே இருப்ப. பணமரத்து ஓரத்தில் பல்லா புள்ளி ஆடையில் பணமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி ஆடையில பணமரத்து ஓரத்தில் பல்லா புள்ளி ஆடையில் அடி பல்லா புள்ளி ஆடையில் எச்சி தெரிச்சதுன்னு 8 நாளா பேசலை. நாளைக்கு இந்த ஏரியாவே பேராயிரம் வந்துக்களை எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. பேசு ஹலோ ஹலோ டெஸ்டிங். ஹலோ அண்ணே சிக்கு புக்கு ரயிலே சிக்கு புக்கு ரயிலே குடிச்சு நாட்டில் எதுலையே முட்டு வாங்கி செத்தாங்க. கருங்கல்ல முட்டு வாங்கி சாக செத்தேன். ஆனா என்னுடைய சிசியம் பின்னிட்டாண்டா கைதட்டான். அக்கா மக்கா பருப்பு வேகாது. தம்பி தம்பி யோகி பாபு நீ என்ன போற? நீங்க கடைசி வரைக்கும் என்னங்க ஒயிட் வாசி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க நம்மளுக்கு நேத்து போய் உங்களை சென்றிங்க பழம் பிரிச்சுட்டேன். ஓடுங்க அப்புறம் அது என்னங்கிற தங்கம் உனக்கு ஏத்த சிங்கம் உனக்கு ஏத்த சிங்கம். அது அவர் வீடு பாலுகாட்சியில கோமியம் முடிக்க வந்தார். 10 பசங்க காத்தோரம் போயிருந்தேன் மழையும் போத அடிய மாறி மழையும் போத அடிமலையும் பசங்குது அப்படி விடக்கூடாது.
பார்ப்புட்டாங்க. சீரியஸா சொல்ல வேண்டியதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். டான்ஸுக்கார வந்து ரவுடி முட்டை போடா போடா. இன்சூரங்கம் இது போட்டுங்க சாமி அந்த சத்தத்துல. ஏன்னா அது பெரிய மியூசிக். அது உங்க மியூசிக் பரப்பு வேகலையே. இஞ்சி ரங்கம் எஞ்சி ரங்கம் பேரை கேட்டா சந்தோஷங்க கள்ளப்பருப்பு ஆயிப்ரோ. எங்க பாப்போம் ஏண்டா அதென்ன எலியாவத்தி டோல் கட்டா திருப்பி அதுல போக முடியாதுங்க. ஆனா பப்புளுதுக்குள்ள மட்டும் நீ போன வை, உன் தலையிலே 2 ஜானியை வைக்கிறீங்க. போட்டுமா தயவு செய்து சைடுல உள்ள சாமி புறப்பட்டு கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சாமி சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, தங்களுடைய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த பாதையில் உள்ள என் அன்பு உறவுகளே, உங்க டூலர் பைக் எடுங்க, சாமி நல்லா இருப்பியா. நீ தான் முதல் நிறுத்தினத மைசத்தை என்ன ஓடுற, அது நீ நிறுத்த மாட்டேன். பார்த்து மெதுவா. தொடைக்கடை ஓரத்தில தொடைய ஒன்னாக தொடைய ரெண்டா தொடைய மூணாக வாங்க போறேன். கள்ள போறப்பு கள்ள போறப்பு பாடி வெட்டாக்க வரவேலண்டா மணி பூ மூணாக வாரேன் போங்க. ஆடே தன்னாடே தரணே தாடாடே தாடே. வாயப்பாரு பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கு போடாங்க. அது கொலுசு கடை ஓரத்தில் கொலுசு ஒன்னாங்க கொலுசு கொலுசு ஒன்னாங்க வாங்க சொட்டு சைச்சா 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 பாதி ஒன்றாங்க வரவந்தாங்க வரவந்தாங்க வர தானே தன்னாடே தரணே தாடா தானே தன்னாடே தாடா. அப்படியே நீங்க அமுத்தாலும் ரிமோட் மாதிரி தான் தெரியும். கற்பூர வழி மாதிரி கஜா கஜா அப்பா சித்தப்பா அந்தாட்டா கஜா கஜா ஆஜா கஜா. பிணைஞ்சு கடிச்சு கொதறிட்டேன். பால் ஓட வருது பால் ஓட அது இனிப்புல இனிப்பு போட்டோம் உங்க என் அருகில் வா. போங்க போங்க சும்மா வந்து போங்க நாங்க போங்க பாப்பா சேர போற நாங்க மோந்து மொத்தம் பாதையில மண்ணு விழுக முணந்து மயிரை புடுங்கி மோந்து. இதான் சிவகங்கனுடைய சிலாங்கு பண்ணாத்தையும் பொழைக்க முடியும். உன் ஏரியா பேச முணந்து வா. நீ வராததும் ஒண்ணுதான் வந்ததும் ஒண்ணுதான். உன்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு சிலேடு நாவு வந்தே வருது. அதுக்கிட்டே உறவே மாட்டிக்கோங்கன்னு சொல்றேன். எதிரி இல்ல பாத்தியா, வயதான எங்க பெரிய பொண்ணுக்கு உன்னோட இது தெரியலேன்னு எவ்வளவு கோவம். அவருக்கு அங்கிருந்து பார்க்கும் பொழுது பழைய விறகு வட்டும் போது அடிப்பு நாவு கோவம். ஸ்டாப் இட் மிஸ்டர் 2 கூமுட்டை முண்டை. நீ வாடி
என்ன பண்ண போறீங்க? ஆதவத்துக்கு பார்த்தேன் பத்திரிக்கை அடிக்கிறேன். அவர் வேலுமுறையின் பேர் விட்டு போச்சு. நம்ம வேறையும் போட்டு விட்டுருங்க. உங்க பேர் வந்து பின்னாடி குட்டி குஞ்சம் போட்டுருங்க. குட்டி கொஞ்சம் மைச்செலவு அதிகமாகுங்க. நீங்க பெருங்கொண்ட ஆளு, பெரிய குடும்பத்த ஆளு. கண்ணே ஐயா அந்த கிடாயை முளை கொஞ்சம் கட்டுங்கய்யா. அந்த காய் அடிக்கும் போது லேசா விளைவிக்கிருச்சு, அந்த புண்ணு ஆற்ற மாட்டேங்குது. அதே கணருது. உனக்கா உன் வீட்டில் நான் குக்கரா இருப்பேன். அந்த குக்கர்ல நான் விசிலா இருப்பேன். காமெடி புலந்து ஓச்சு. நீங்க வாடாக்காதீங்க. அதே மதுரை முத்து காமெடி புலம் தெளிவாங்க. நீ சும்மா இருக்கு விளங்கா முண்டை. நான் விளங்க முண்டையில நீங்க விளங்க போயிருந்தா போட்டு பொம்பளை இருக்கு பொழுதனைக்கு போட்டு என்னை தடைக்கிட்டு இருந்தா என்னை காலி பண்ணி சொல்ல மாட்டாங்களா? நீ சொன்னா 6 மணிக்கு நீங்க புடிச்சேன். அப்ப நாங்க கள்ள புடிச்சனா ஒண்ணே கள்ள புடிச்சனா சொல்றதுக்கு நான் பாட்டாத நல்லா செய்வேன்க்கா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. தம்பி முதல்ல நல்லா ஒண்ணுக்கு இருந்து பாருங்க. நீ போடுற போடாது. ஒண்ணுக்கு இருக்கும் போது அப்படியே சுத்தி ரிங்கா வருது. ஏன் நிலைமை காசை வாங்க எவ்வளவு கேவலப்பட வேண்டியது. உலகத்திலேயே 7 அதிசயம். நீ சொல்லுவல்ல ஏன் அவசரப்படுற? சொல்லுவேன்னு சொல்றேன். என்ன ஏய் மரியாதை எல்லாம் பேசாதடா பாப்பா. சத்து சொல்லுவாங்க வாத்தியார். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அதிசய கூதி. நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் வச்சிருக்கேன் தம்பி. அது அதிரசம் கிடையாது, அது தூண்டி முள்ளு லூசு. தூண்டியா? அது ஓட கேமரா பேசாம இருந்தா அந்த வயலை சீக்கிரம் வஞ்சமில்லாத என் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது பப்புல பார்த்தாங்கடா. உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ வெட்டி எடுத்துட்டு அனுப்புறீங்களா? நீ செனப்பூரி மாதிரி என்னைக்கு வந்து சேர்ந்தானே அன்பாளையத்துல 7 சிப்பம் வாரத்துக்கு காலி ஆகலாம். திண்டு விடுத்தாரு குசுகி விட்டு அந்த கேட்டு வெல்டிங் வச்சு தெரிஞ்சு போச்சுறான். அதனால இப்படி இருக்கும் வயிறு. அப்புறம் எப்படி இருக்குங்க பாயங்குடா. அமையரா ஆமா இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சங்கர் தேரேட்டரு. இந்த மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்க்க தெரியுது. பேசாம உன்னிமேனே கப்ளிங் இல்லப்பா, இது செவரொட்டி கப்ளிங் வந்து அவன் ராமு கடையில் இருக்கு. எந்த பாடும் நான் நேரம் வந்து உதத்துல முச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். நான் உன் பொச்சிலே கொடுப்பேன். முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. இன்னும் இந்த பாய்க்கு நான் தலை காட்ட முடியாது. என்னை எரிச்சிட்டாங்களே. பொச்சுன்னு கொடுப்பான்ட்டேன். அதை இழுத்து விட்டது நீங்க தான். உன் வீட்டுல நான் கட்லா இருப்பேன். அந்த கட்லுக்கு மெத்தையா நான் இருப்பேன். நான் தீய வச்சு எரிச்சிருவேன். எரிச்சாலும் பஞ்சா கிடப்பேன் நான். தம்பி அங்கிட்டு போக தம்பி. செருப்புட்டு அடிச்சே ஒரு மடுவுலையே தீ வச்சுட்டா மயிறு மணி பஞ்சு எரிஞ்சு போகிறேன் சொல்லி கொடுத்தானாக்க. மழை பெஞ்சா நினைச்சாண்டா போவேன். மழை பெஞ்சா நினைத்தானே செய்யும். ஏன் பெரியப்பா கோவப்படுறிய? உனக்காக நான் பாலா இருப்பேன். நான் அதுல பால் பீச்சுவேன். எத்தனை இளைஞர்களுக்கு எச்சி ஊறிச்சா பிதுக்க கூடாது லூசு. அது ஆயி பிதுக்க கூடாது. சருப்புன்னு வரும். ஆமா உனக்கு வந்து போராமையா இருக்குமே அந்த தண்டின்று. அது பம்பர கட்டை ஆயி தொடக்கூடாது. இன்னைக்கு பலாமேடையை சாச்சி விட்டு போறேன். நான் தெருவில் போறேன். உனக்காக நான் காலை இழுச்சுக்கிருவேன். நான் நின்றுகிட்டே டப்பு டப்புன்னு செஞ்சுருவேன். டப்பு டப்புன்னு செய்யக்கூடாது லூசு சத்தம். நாளே அடிச்சே டப்பு டப்பு. நீ ஏடி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. லூசு பேர அப்படியா? நான் உனக்காக பிள்ளை கொடுப்பேன். நான் அந்த பிள்ளையாவே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு அப்பனா நான் தான் இருப்பேன். ரெண்டுமே நீங்க பிள்ளைக்கு அப்பனா வந்துட்டு உள்ள உட்காந்துக்கிறாரு. ரெண்டுமே. தஞ்சாவூர் மாவட்டம்
இரண்டாம் புள்ளிக்காட்டு ஸ்பார்டன்ஸ் வேகலா ஒரு சந்தோஷ் ஐயப்பன் பிரதமர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 201 முடிச்சுட்டு போறது நல்லது. கலைஞனுக்கு வந்து சத்தம் இல்லாம இருந்தா தான் அவனுடைய நகைச்சுவையை வெளிப்படும். 4 பக்கமும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா கம்மு டும்முன்னு அது வந்து சாமிக்கு தான் மெயின். தெய்வத்தை வணங்குறேன். அது வைக்கக்கூடாதுங்க, கிணத்து வெடி தான் வைக்கணும். இது எது அறந்தாங்க அங்கிட்டலாம் வைப்பாங்க, கிணத்து வெடினேன் அது இங்கே வைப்பாங்க. லட்சா கட்டணம் இடியும் அப்படிதான் விடி ஆடுவேன் அப்படிலாம். அது அறந்தாங்க தான் நம்ம ஏரியா. என்ன சிவகங்கை மாவட்டம் வரவில் சப்புன்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் கிணத்து வெடி இதுலேயும் வைப்பாங்க. கவுடுக்குள்ள வச்சுட்டு போறாங்க ஓடி முதல்வருக்கு வந்துட்டு விடிய இருக்கவா பாதிலே போவா. பாதியில போயிரு, பாதியை நான் பாத்துக்கிறேன். பாதி அவர் தின்னுட்டு குசி விட்டு போயிடுவாரு. பாதி தானே முத உரிமை வாத்தியா இருக்குது, ரெண்டாவதே மாணவன். நீ பாதியை பார்த்து என்ன முழுசா பார்த்து சுருவா தெரியும். இப்ப நீ சொல்ல முடியாதுல்ல, உனக்காக நான் தொப்புலா இருப்பேன். அந்த தொப்புள்ள குத்துற ஒட்ட குத்தியா நான் இருப்பேன். அது வந்து 2 கோடி ஆட்டுற கிரைண்டர் குழி தானே. எத்தனை தொப்புளு சின்ன பையன் பிறந்தானே அவன்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கலாம். அம்மா வரும் ஒழிச்சு வச்சுக்கலாம். தொப்புளுக்குள்ள 3 பேர் போனாங்களா, அலருமே அதுக்குள்ள தான் இருக்கேன். அலருமே காசிமே கீசிமே எல்லா பேரும் உள்ளதே இருக்கேன். அப்புறமேலே எடுத்து வெளியே விடணும். ரொம்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவனுக்கு பிறந்தவன். அவர் பேரு ட்ரம்ப், ஒரு பேரு ஆய் சொல்லக்கூடாது. ஊருதா உனக்காக நான் காரா இருப்பேன். அந்த காரை ஓட்டுறவன நான் இருப்பேன். அவ்வளவுதான். சேரிங்க ஒடிஞ்சிடும். ஏன்னா வேணாம்டா வர செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு உடம்புறம் போக போது விட்ட நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் அல்ல, ஆடுங்க அரவம் அல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு பாடுமா இந்த மனசு. கொட்டுகிற அறிவையில்லை, ஒழிக்கிற குருவிகளை பட்டோட முன்னையில்லை, பசிக்கிற மனசினில்லை. இந்த வர குறுக்க முடியும் தெரியுதா? நீங்க நிறுத்திட்டே அவ டான்ஸ் அவங்க சொன்னாங்க. நான் பெரிய ஆளு ஆய்வுன்னு நீங்க 3 பேரும் எங்க மசத்துக்கு ஜபம் பண்ணிட்டாங்க. நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி நாங்க 3 பேர் தோத்து உன்னுடைய குடும்பத்தை நீ வாழ வைத்து பசி இல்லாமல் இருந்தால் அது எங்க மூவருக்கும் பெருமை தாயே. வாழ்த்துக்கள். ஆனா ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னங்க? இதிலே தெரிந்து விடும் யாரு தோத்தார்கள் யாரு ஜெயித்தார்கள் என்று. பப்புளை தூக்கு பார்க்கலாம், கை தட்டலாம். ஏய் உடம்புல தூக்கு சொன்னாங்க. என்ன தூக்கு சொன்னா மழுவ பால் குடிக்கலாம் பாப்பியா? ஏய் ஆயி பால் குடிக்கிறா. நீ தூக்குடா. அப்படியே திரும்பிக்க. திரும்பி ஒரு வாவோடு மட்டும் விடுறா. ராமா கொட்டுகிற அருவியில்லை, ஒழிக்கிற குருவிகளை. இந்த 2 நாள் நினைச்சு தலையை இப்படி வச்சுட்டேன். திரும்பி சொன்னேன் பாரு. அப்பா தம்பி ஆயி லூசு ஆயிட்டா செய்யக்கூடாது, வீட்டுக்கு போங்கடா. என் தம்பி ஒரு 3 நாளைக்கு நினைச்சிருப்பாங்க. என் தலையை விட்டேன். அண்ணே உனக்கு பப்புல செய்யக்கூடாது, அது கிசுமுசு. இது எதையும் தாங்க முடியாத பாடி. கொட்டுகிற அறிவியலை, குளிக்கிற குருவிகள்
ஏறுது மனதினிலே உன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அண்ணமே என்னவோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன் என்ன 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 இருந்தாலும் சமைக்கிறதுக்கு போட்டு வேண்டாராம் தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு பாடு நம்ம